அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் தீர்மானங்களை மேற்கொள்வது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அநேகமாக ஒவ்வொரு நிகழ்வுகள், ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளோம். அநேகமானோருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வது ஒரு கலை, மிகவும் இயல்பானது. அதே நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அது எங்களுடைய வாழ்க்கை. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பதற்கு பயப்படுவார்கள். சரியான பயம், என்ன நடக்குமோ, தச்சமயம் சரியாக அமையுமோ, அல்லது எடுக்கிற தீர்மானங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்துமோ. ஆகவே அந்த தாங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு பயந்து அதை இன்னொருவரிடம் ஒப்படைப்பார்கள். மற்றாக்கிட்ட போய் கேட்பாங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரத்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பை நாங்கள் இன்னொருவரிடம் ஒப்படைக்கின்றோம். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் முழு பொறுப்பும். அந்த வாழ்க்கையினுடைய முழு சுதந்திரத்தையும் நான் கொண்டுள்ளேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு தான் தெரியும். என்னில் எனக்கு இருக்கின்ற அக்கறையை போல மற்றவர்களுக்கு இருக்காது. இன்னொருவர் என்னுடைய வாழ்க்கையில நுழைகின்ற போது அவர் அந்த அளவுக்கு, சிலாக்கள் இருப்பாங்க சொல்லப்போனால் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அக்கறையாக உள்ள எங்களுடைய பெற்றோர், சகோதரர்களை நாங்கள் சொல்லலாம், இன்னும் நண்பர்களை சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கின்ற அந்த பொறுப்பை நான் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு சுதந்திரத்தை நான் அவரிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நுழைகின்றார்கள், ஆதிக்கத்தை செலுத்துகின்றார்கள். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணாம். அதுவும் சில நேரத்தில் அதிசயம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். நாங்கள் சில நேரத்தில் என்ன சொல்லி சொன்னால், சமுதாயத்தில் பெரிய ஒரு நிலையில் இருப்போம். இன்னும் அநேகமானோர் எங்களுடைய ஆலோசனையின்படி அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் எல்லாம் செய்வோம். அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில பேர் ஆதிக்கம் செலுத்துவார்கள். நாங்கள் மற்றவர்களினால் மூளை செலவை செய்யப்படுவது. நமக்கு சொந்த புத்தி இல்லை, என்ன செய்கிறது, சரியா பிள்ளையா, மற்றவர்களுடைய சொல் பேச்சுக்கு நாங்கள் ஆடுகின்றோம். அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. அது எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தாமல் நான் என்னுடைய வாழ்க்கை தொடர்பான நிகழ்வுகளை நான் முடிவு செய்வது. ஆனால் இன்னொருவரை நம்புகின்ற போது நாங்கள் அதை ஆராய்ச்சி பார்க்க மாட்டோம். சொல்கிறது அப்படியே நாங்கள் செய்கின்ற நிலைமையில் இருப்போம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் பொறுப்பு. எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருப்பது அது எங்களுடைய தன்மானம், எங்களுடைய மனித மாண்பு, எங்களுடைய சுதந்திரம். அதை ஞாபகத்தில் வச்சிருப்போம். என்னுடைய வாழ்க்கை, அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானிக்கின்ற முழு சுதந்திரம் அது எனக்குத்தான் உள்ளது. அது சரியான முறையில் நாங்கள் கையாளுவோம். நன்றி.